வெல்கம் டு மண்டே மினி vlog. காலையில் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல பிள்ளையா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டெய்லி இது மறக்காமல் பண்ணிவிடுவோம், எதை பண்ணுறோமோ இல்லையோ. கொஞ்ச நேரம் பைபிள் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டெய்லி ரொட்டீனில் இந்த 6 சீடு எடுத்துப்பேன். ஃப்ளாக் சீட், செசமி, குக்கும்பர், பம்கின், அதுக்கப்புறம் இன்னொரு 2 சீட் வரும் ஐ திங்க். அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் லைட்டாக 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் எடுத்துப்பேன், எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிச்சிட்டு. அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக இருக்கிறது ஸ்வீட் பொட்டேட்டோ தான். மலிவு விலையில் கிடைக்குதுன்னு 1 கேஜி வாங்கிட்டேன். கடைசியில் பார்த்தா அதில் உள்ள செடியெல்லாம் முளைச்சிருக்கு. சாப்பிட்லாமா வேணாமா ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதில் இருந்து ஒரு 4-5 மட்டும் பிக் பண்ணிக்கிட்டு, ஆனால் இதை பார்த்த உடனே மலிவு விலையில் 1 கேஜி 20ன்னு வாங்கின உடனே எனக்கு ஞாபகம் வந்தது ஷின்சான் எபிசோட் தான். அந்த ஆடியோ கூட ப்ளே பண்ணுற கேளுங்க. அம்மாவுக்கு இலவசமா சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சிருக்கு அதான். ஆனால் இது இலவசமாக கிடைக்கல. இதை 1 கேஜி 20ன்னு வாங்கினேன். ஆனால் 1 கேஜி என்ன சொல்கிறது, டெய்லி காலி பண்ணிடலான்னு வாங்கிட்டேன். ஆனால் டெய்லி சாப்பிட முடியுமான்னு தெரியல. இதில் இந்த பொமோகிரானேட் வேறு மொத்தமாக இல்லை, ஒரு 2 பொமோகிரானேட் டெய்லியும் எடுத்துப்பேன். அதில் வந்து முன்னெல்லாம் பொமோகிரானேட்டை கட் பண்ணுறது எப்படின்றதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அதை கட் பண்ணுறன்ற பேரில் அதை பிடிக்கி அதில் இருந்து சாராக வெளியே வரும். பட் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நான் கற்றுக்கிட்டேன். தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் நான் புதுசாக கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி மேலே ஒரு 4 பக்கத்தில் கோடை போட்டுட்டு சைடில் ஒரு 4 பக்கம் கோடை போட்டு அழகாக பிரிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொமோகிரானேட் அழகாக வரும். அது அழகாக அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அதுலேருந்து நம்ம அந்த சொலையை எடுத்துடலாம். ஃபைனலாக சொலையெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பொமோகிரானேட்டை உரிச்சு முடிச்சுட்டு சைடில் வச்சுருந்த எக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோவும் வெந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் கோவாவை ஆட் பண்ணிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு டெய்லி எடுக்கிற ஒரு கோவா. ஆனால் அதை நார்மலாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை கட் பண்ணிவிட்டு கையில் அறுப்பு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கட் பண்ணணும். அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பொடியை தூரேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சைல்டுஹுட்டில் ஞாபகம் இருக்கும், சின்ன வயசில் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து அதை இது பண்ணுவாங்கள்ல ஃப்ளேவருக்காக. ஸோ அதையே தான் இதுலேயும் போட்டிருக்கேன். சரி, வெறுமனே சாப்பிட முடியல அப்படின்றதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சால்ட் அண்ட் சில்லி பவுட்ரு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே தள்ள ஆரம்பிச்சாச்சு. எக்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஹெல்த்தியாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன, எக்ஸசைஸ் தான். தொங்க ஆரம்பிச்சிட்டேன். தொங்குறது என்ன சொல்கிறது, ஃபுல் வீடியோ கவர் பண்ணல. பட் ஆனால் தொங்குறத பார்க்குறப்ப எனக்கே கொஞ்சம் வவ்வால் மாதிரி தொங்குறது காமெடியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தொங்கி முடித்த பிறகு கொஞ்சம் நேரம் இன்னொரு எக்ஸசைஸையும் போட்டாச்சு. ஒரு 2-3 டைப்ஸ் டெய்லியுமே நான் பண்ணுவேன். டெய்லினா வீக்லி 2 or 3 டைம்ஸ் மறக்காமல் பண்ணிவிடுவேன். பண்ணுறப்போ எனக்கே பார்க்குறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அது முடிச்சுட்டு புஷ்அப்ஸ் தான். ஒரு 10 to 15 புஷ்அப்ஸ் பண்ணுவேன்.